இன்றைக்கு இரவு 8 மணி அளவில் அமித்ஷாவை அவருடைய இல்லத்தில் வைத்து சந்திக்கிறார் எடப்பாடியார். திட்டவட்டமா இது தொகுதி பங்கீடு குறித்தது. இன்றைக்கு திடீர்னு காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து பிஜேபியும் இருக்கக்கூடிய என்டிஏவுக்குள் விஜய் போனாலும் போவார் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால்தான் விஜயை நோக்கி நகரக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுகள் விஜயை நோக்கி நகராமல் டிஎம்கே உடனேயே தங்கும். அதனால் திமுக பலன் பெறும். இந்த கண்ணோட்டத்தில் தான் இப்படி ஒரு சந்தேகத்தை தமிழகத்தில் இருக்கிற காட்சி ஊடகங்கள் விதைத்துக் கொண்டு இருக்கின்றன. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். திடீரென டெல்லிக்கு பறந்திருக்கிறாரே எடப்பாடியா, என்ன விஷயம்? வணக்கம் நண்பர்களே. திடீர்னு இன்னைக்கு காலையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடியார் டெல்லிக்கு விரைந்து இருக்கிறார். இன்னைக்கு மார்னிங் 10:30 பிளைட்ல அவர் கிளம்பி போயிருக்கிறார். அநேகமா அங்க அரௌண்ட் 1:30க்கு டெல்லியில லேண்ட் ஆவார். இன்றைக்கு இரவு 8 மணி அளவில் அமித்ஷாவை அவருடைய இல்லத்தில் வைத்து சந்திக்கிறார் எடப்பாடியார். திட்டவட்டமா இது தொகுதி பங்கீடு குறித்தது. அதாவது எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது, எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு. இந்த ரெண்டு கோணத்திலையும் ஒரு தீவிர ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இல்ல, நான் கேள்விப்பட்ட வரையில பிஜேபிக்கு 30லிருந்து 32 சீட்டு வரைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு தெரிகிறது. அதாவது டிஎம்கே சைட்ல காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த 28க்கு மேல் பெற வேண்டும், கூடுதலாக பெற வேண்டும் அப்படிங்கிறதுல பிஜேபி முனைப்பு காட்டி வருகிறது. அதற்கு எடப்பாடியார் மறுப்பு சொல்லவில்லை. அதனால 32 சீட்ஸ் நிச்சயமா பிஜேபிக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இது தவிர அன்புமணி ராமதாஸுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 15 முதல் 17 தொகுதிகள் வரை கிடைக்கக்கூடும் என்று தெரிகிறது. அப்புறம் டிடிவி தினகரனுடைய அமமுகவுக்கு 8லிருந்து 10 தொகுதிகள் வரை கிடைக்கும் என்று தெரிகிறது. 8லிருந்து 10ங்கிற அந்த எண்ணிக்கையில டிடிவி தினகரனுக்கு திருப்தி அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அதே நேரத்துல மதுரை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல அவர் கோரக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் பிஜேபியும் ஆர்வம் காட்டுகிறது. அதனால ஒரு சில தொகுதிகளில் பிஜேபிக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையில் இன்னமும் பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டு ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சி இது எங்களுக்கு வேணும்னு அவங்களும் கேட்கிறாங்க, இது எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கேட்கிறார். அந்த விஷயத்துல ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கிறது. இப்ப அதெல்லாம் இந்த எடப்பாடியார் அமித்ஷா சந்திப்புல முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவராலா இந்த முறை அதிமுக 150லிருந்து 160 தொகுதிகளுக்குள் நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர ஜி.கே. வாசனுக்கு ஒரு 5 தொகுதி, அப்புறம் மற்ற கட்சிகளுக்கு அவங்கவுங்க உயரத்துக்கு ஏற்ப 2 தொகுதி 3 தொகுதி அந்த மாதிரி கொடுக்கப்படலாம். ஒருவேளை டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளே வருகிறார் என்றால் அவருக்கு 2 தொகுதிகள் வரை வழங்கப்படும் என்று தெரிகிறது. அதனால இன்னைக்கு நடக்க போற இந்த எடப்பாடியார் இந்த அமித்ஷா மீட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கா இருக்கும். அநேகமா இந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட சென்னையிலேயோ இல்லைன்னா இன்னைக்கே டெல்லியிலேயோ தொகுதி பங்கீடு குறித்த ஒரு திட்டவட்டமான அறிவிப்பினை நாம் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு டெல்லியில எந்த பிரஸ் மீட்டும் நடக்கல அப்படின்னா அநேகமா எடப்பாடியார் சென்னைக்கு திரும்பியவுடன் அவர் அறிவிக்கக்கூடும். அதே நேரத்துல இன்னைக்கு பியூஷ் கோயல் சென்னைக்கு வருகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போற டயத்துல பியூஷ் கோயல் சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு இங்க இருக்கிற பிஜேபி முக்கிய நிர்வாகிகளோடு அவர் கலந்து ஆலோசிக்கிறார். எந்தெந்த தொகுதிகளை நாம் வலியுறுத்தி பெற வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பா ஒரு திட்டவட்டமான ஐடியாவுக்கு அவர் வருவார் என்று தெரிகிறது. ஏற்கனவே 100% ஜெயிக்கக்கூடிய வின்னபிள் கான்ஸ்டியூன்சிஸ் எது அப்படிங்கிற தொடர்பான ஒரு பட்டியல் பிஜேபி தலைமையுடைய கையில் இருக்கிறது. அந்த பட்டியல் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கையிலேயே இருக்கு, பியூஷ் கோயல் கையிலேயே இருக்கு, அமித்ஷா அவர்கள் கையிலே இருக்கு. மொராலஸ் ஒரு 29 தொகுதிகள் கொண்ட பட்டியல் அவங்க கையில இருக்கு. அதை தாண்டி இன்னும் பல தொகுதிகளை பிஜேபி ஐடென்டிஃபை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி சார்பில் 2-3 முறை இன்டர்னல் சர்வேயும் நடத்தப்பட்டது.
அது ஒரு பெங்களூரை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு சர்வே நிறுவனம். தமிழகத்துல பல்வேறு ஆய்வுகளை நடத்தி இருக்கிறது. அவங்க தங்களுடைய ஃபைண்டிங்ஸ் அமித்ஷாவிடமும் BL சந்தோஷ் அவர்களிடமும் சமர்ப்பித்து இருக்கிறார்கள். சோ அதன் அடிப்படையிலையும் அவங்க எந்தெந்த தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும்ங்கிறது தொடர்பா முடிவெடுத்திருக்காங்க. ஒரு பட்டியலை தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்க கையில இருக்கக்கூடிய இந்த 29 தொகுதிகள் கொண்ட லிஸ்ட், அந்த லிஸ்டோட ஒப்பிட்டு ஒரு ஃபைனலா கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. திட்டவட்டமா இந்தந்த தொகுதிகள்லாம் நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல என்ன இந்த தடவை அப்படின்னா, எல்லா கட்சிகளுக்கும் ஓரளவுக்காக அவங்க எவ்வளவு தொகுதியில நிக்கிறாங்களோ நிக்கிறதுல ஒரு 60 to 70% வின்னபிள் கான்ஸ்டிடியூன்சிஸா இருக்கும், வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா நிக்கணும் அப்படிங்கறதுல ஆர்வம் காட்டுறாங்க. அது ADMKல தொடங்கி அமமுக வரைக்கும். ஆக்சுவலா அப்படி ஒரு பார்வை இருக்க கண்டுதான் அமமுகவுக்கும் BJPக்கும் இடையிலேயே ஒரு சில தொகுதிகள்ல ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டு இருக்கு. எங்களுக்கு தான் இது வேணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் அதே தொகுதியை திரும்ப வலியுறுத்த அது ஒன்று போய்கொண்டு இருக்கிறது. இது பொதுவா எல்லா கூட்டத்திலும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கடைசியில ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவாங்க. இப்போ ஒரு தொகுதியை ஒரு கட்சி விட்டு கொடுக்கறது அப்படின்னா, இப்ப அந்த கட்சிக்கு இன்னொரு இடத்துல இருந்து அவங்க ஜெயிக்கக்கூடிய விதமான தொகுதியை அந்த கட்சி விட்டு தரும். இப்படி ஏதோ ஒண்ணு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். இது எல்லா கூட்டணிகள்லயும் நிலவக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே போலத்தான் இங்கும் போய்கொண்டு இருக்கிறது. பட் இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதிமுகல தொடங்கி மிக மிக சிறிய கட்சி வரை இந்த தடவை NDAல எல்லோருமே மோரார்லஸ் வின்னபிள் கான்ஸ்டிடியூன்சிஸை பெறுவார்கள். அது உறுதியாக தெரிகிறது. மேல இருந்து கீழே வரைக்கும் ரொம்ப இணக்கமாக எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய இணக்கப்பாட்டை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. NDAல ஒரு ADMKயோட அலையன்ஸ் சீல் பண்ணோம் அப்படின்னா அமித்ஷாவே நேர இங்க வருகிறார். போன வருஷம் ஏப்ரல் 12 எடப்பாடியாரோட பிரஸ் மீட்ல அமர்ந்து அலையன்ஸ் சீல் ஆனதை அவர் அறிவிக்கிறார். ये चुनाव राष्ट्रीय स्तर पर नरेंद्र मोदी जी के नेतृत्व में और राज्य स्तर पर AIDMK के नेता எடப்பாடி जी के नेतृत्व में लड़ा जाएगा. தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து எடப்பாடியார் வீட்டுக்கே போய் விருந்தில் பங்கேற்கிறார். அதே போல பியூஷ் கோயல் தமிழகத்துக்கு வருகிறார், எடப்பாடியை சந்திக்கிறார். எடப்பாடியார் கொடுத்த விருந்தில் அவர் பங்கேற்கிறார். அதே போல எடப்பாடியாரும் டெல்லிக்கு போகிறார், அமித்ஷாவை சந்திக்கிறார், விவாதிக்கிறார், ஆலோசனை கலக்கிறார். இத்தனையே நடக்குது. ஆனால் அதே நேரத்துல DMK கூட்டணியில இப்ப வரைக்கும் ஸ்டாலினுடன் ராகுல் காந்தி போன்ல கூட பேசலாம். அப்படின்னா அங்க என்ன விதமான ஒரு சுமூகமான உறவு இருக்குங்கிறத நீங்க பாருங்க. இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்னா, DMK கூட்டணியில DMKக்கும் காங்கிரஸுக்கு இடையில அலையன்ஸ் ஏற்பட்டாலும் ஒருவர் நம்பவில்லை. இப்ப காங்கிரஸ் நிக்கிற இடத்தெல்லாம் DMK ஓட்டு ஒழுங்கா டிரான்ஸ்பர் ஆகுமோ இல்லையங்கிற பயம் ஒவ்வொரு காங்கிரஸ்காரருக்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இருக்கின்றது. இப்ப அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. இதே விதமான பயம் DMK லீடர்ஸ்க்கு, DMK கேடர்ஸ் இருக்கு. DMK இவங்க கேண்டிடேட்ஸ் நிக்கிற இடத்துல காங்கிரஸ் ஓட்டு ஒழுங்கா டிரான்ஸ்பர் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற பயம் இருக்கு. நான் இப்ப சொன்னேன், அதாவது DMK ஓட்டு ஒழுங்கா காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ்க்கு போகுமா இல்லையாங்கிற பயம் காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு. அதை உறுதி செய்யற மாதிரியான சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இன்றைக்கு திடீர்னு காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். விஜயோட அலையன்ஸ் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. DMKயோட அலையன்ஸ் வச்சு 28 சீட்டுன்னு அறிவிக்கப்பட்டாச்சு காங்கிரஸ். அப்புறம் காங்கிரஸுக்கு விஜயோட என்ன வேலை, எதற்காக பேச்சுவார்த்தை நடத்தும்? விசாரிச்சு பார்த்ததுல ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்க தாவேகா சார்பில் தயவு செய்து ரொம்ப பலவீனமான கேண்டிடேட்ஸை போடுங்க அப்படின்னு விஜயிடம் பிரவீன் சக்கரவர்த்தி கெஞ்சி இருக்கிறார். எதுக்காக பலவீனமான கேண்டிடேட்ஸை போடணும்? காரணம், காங்கிரஸ் தலைவரான ராகுலுக்கு ஒரு பெரிய அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது. காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்குமோ அங்க DMK காரங்க மாத்தி ஓட்ட போட்டு ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டையும் ஜெயிக்க விட மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ கூட்டணியில இருக்கிற DMK நம்புறதை காட்டிலும் கூட்டணிக்கு வெளியில் இருக்கிற தாவேகாவை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சோ இந்த விதமான ஒரு உள்குத்து வேலையினால தோற்கடிக்கப்படுவதை சமாளிப்பதற்காக இப்ப தாவேகாட்ட தனியா ஒரு
ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸை அவங்க நடத்த தொடங்கி இருக்கிறார். தயவு செய்து எங்களுக்கு எதிராக ரொம்ப வீக்கான கேண்டிடேட்டை போடுங்க அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப வீக்கான கேண்டிடேட், யாருக்குமே தெரியாத ஒரு கேண்டிடேட்டை போட்டா தாவேகா தொண்டர்களுடைய நேச்சுரல் சாய்ஸ் காங்கிரஸ் ஆக இருக்கும். ஸோ டிஎம்கே காரங்க ஓட்டு போடலைனாலும் தாவேகா ஓட்டுகளை வாங்கி கொண்டு ஏதோ ஒரு சைசபிளா ஒரு வாக்கு எண்ணிக்கையை நம்ம காட்டலாம் அப்படின்னு அவங்க இப்போ பிளான் பண்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு டிஎம்கே கூட்டணில பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையின்மை, அவநம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு டிஃபிஷியன்சி ஆஃப் ட்ரஸ்ட் டிஎம்கே கூட்டணியில் நிலவுகிறது. அதுக்கு நேர் எதிராக என்டிஏ கூட்டணி அதுல இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றுக்கொன்று முழுமையாக இணக்கமாக உள்ளன. அதைத்தான் அமித்ஷாவை சந்திப்பதற்காக எடப்பாடியார் மேற்கொண்டு இருக்கிற டெல்லி பயணத்திலிருந்து நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி பாண்டிச்சேரி கூட்டணி நிலவரம் குறித்து கூட விஜய் கூட பேசி இருக்கலாம் இல்லையா? அங்க இருக்க கூட்டணி நிலவரம் பத்தி அவர் என்ன பேச போறாரு? என்னன்னா டிஎம்கேவுடன் கூட்டணி அப்படின்னு அவங்க இறுதி செஞ்சுட்டாங்க. நீங்க டிஎம்கேவுடன் கூட்டணின்னு வச்சுட்டீங்கன்னா தமிழகத்துக்கு டிஎம்கேவுடன் கூட்டணி, புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணிலாம் எடுக்க முடியாது. அதை டிஎம்கே ஏற்றுக்கொள்ளாது. டிஎம்கேவுடன் கூட்டணி அப்படின்னாலே தமிழகம் புதுச்சேரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான். அதுதான் இம்ப்ளைடு மீனிங். இப்ப அதே நேரத்துல புதுச்சேரியில இன்னொரு மாற்றம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ரங்கசாமிக்கும் பிஜேபிக்கு இடையில ஒரு உரசல் ஏற்பட்டு இருக்கிறது. அது உண்மை. ஆனால் அந்த உரசல் சரி செய்யப்பட்டு விடும். இப்ப ரங்கசாமியினுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபால் என்ன சொல்லி இருக்கிறார்னா, இப்பவும் எங்களுடைய பிரையாரிட்டி பிஜேபி தான். ஆனால் பிஜேபி நாங்கள் வைத்திருக்கிற நிபந்தனைகளை ஏற்கவில்லை என்றால் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல மட்டும்தான் நாங்க தாவேகாவை நோக்கி போக வேண்டி இருக்கும். பட் இப்போ எங்க சாய்ஸ் பிஜேபி தான். பிஜேபி வந்தால் சந்தோஷம். பட் அவங்களுக்கு வேற விதமான திங்கிங் இருக்கு அப்படின்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க தாவேகாவுடன் கூட்டணி வைப்போம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். சோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்குன்னா பிஜேபிக்கு இன்னமும் ஒரு ஸ்கோப் இருக்கு. அங்க என்டிஏவுக்குள் ரங்கசாமியை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இன்னமும் இருக்கிறது என்று பொருள். அந்த வாய்ப்பை பிஜேபி நழுவ விடாது. ஏன்னா அப்படி நழுவ விட்டால் புதுச்சேரியில் தாவேகாவை வளர்த்து விட்டது போல ஆகிவிடும். அதனால ரங்கசாமி கடைசியில என்டிஏவில் தான் இருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். சில உரசல்கள் இருக்கு, அது சரி செய்யப்பட்டு விடும். அவருக்கு என்ன பிரச்சனை? அங்க சார்லஸ் மார்டின் ஆரம்பிச்சிருக்க புது கட்சியை என்டிஏவுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுங்கிற சரின்னு சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அது இணக்கமாக முடிந்து விடும். இல்ல என்னன்னா, இந்த இணக்கமா முடிஞ்சாலும் சரி முடியாவிட்டாலும் சரி தாவேகாவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில் புதுச்சேரியில் எந்த உறவும் ஏற்படாது. அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா காங்கிரஸ் டிஎம்கேயுடன் இருக்கிறது. காங்கிரசுக்கு டிஎம்கேக்கு இடையிலான உறவு என்பது தமிழ்நாட்டோடு முடிகிற விஷயம் அல்ல. அது புதுச்சேரி வரைக்கும் நீளக்கூடியது. அதுக்கும் சேர்த்துதான் இந்த தொகுதி பங்கீடு எல்லாமே. அதனால டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுல அதுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு, புதுச்சேரியில் இன்னொரு நிலைப்பாடு அப்படின்னு எடுக்கவே முடியாது. அதை டிஎம்கே அலோவ் பண்ணாது. யார் சொன்னாலும் நம்பாதீர்கள், எந்த கூட்டணிக்கும் நான் செல்லவில்லை என்கிறார் விஜய். ஆனால் விஜயின் கூட்டணி நிலைப்பாடு முடிவு அல்ல, கமாவாக கூட இருக்கலாம் என காட்சி ஊடகங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றனவே. நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, விஜயனுடைய நிலைப்பாடு இப்பவும் கூட மாறும், அது எப்பவும் மாறலாம். அப்போ அநேகமா வேற ஒரு கூட்டணிக்குள்ள போகலாம் அப்படின்னு நம்ம தமிழகத்தின் காட்சி ஊடகங்கள்ல பங்கேற்கக்கூடியவர்கள், அந்த குறிப்பா விவாதங்கள்ல பங்கேற்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. முதல்ல இந்த விவாதத்தை நடத்தக்கூடிய காட்சி ஊடகங்கள் யார்? அந்த காட்சி ஊடகங்கள் எந்த கட்சியினுடைய ஈகோ சிஸ்டம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த காட்சி ஊடகங்கள் யாருக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு நேரட்டிவை பில்ட் பண்றாங்க. இந்த நேரட்டிவுடைய சாரம் என்ன அப்படின்னா, விஜயும் பிஜேபியுடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அந்த நேரட்டிவை பில்ட் பண்றாங்க? விஜய் செய்கிற அரசியல்ங்கிறது டிஎம்கே எதிர்ப்பு அரசியல், அதே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்ப அந்த டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் மூலமாகவும் அதே போல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி மூலமாகவும் அவர் பெருசா மைலேஜ் எடுத்துடக்கூடாது. அதனால டிஎம்கேக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், விஜயினால டிஎம்கேக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னா பாதிப்பு எங்க இருந்து ஏற்படும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. டிஎம்கேக்கு எங்கெங்கிறதுலாம் பாதிப்பு ஏற்படும்? இப்ப விஜயை நோக்கி சிறுபான்மையினர் ஓட்டு போகலாம், கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போகலாம், முஸ்லிம்ஸ் ஓட்டு போகலாம். இப்ப விஜயை நோக்கி ஒரு கிறிஸ்தவருடைய வாக்கு மூவ் ஆச்சுன்னா கூட அது யாருடைய வாக்கா இருக்கும்? நேற்றைக்கு வரைக்கும் அது டிஎம்கேக்கு விழுந்த ஓட்டாத்தான் இருக்கும்.
ஒரு முஸ்லிம் ஓட்டு விஜயை நோக்கி போனால் கூட அது முன்னாள் திமுக ஓட்டாகத்தான் இருக்கும். நிச்சயமா இந்த ஓட்டுகள் எதுவும் என்டிஏ நோக்கி வரப்போறது இல்லை. அப்படின்னா திமுகவுக்கான ஓட்டு தான் அங்க போக போகுது. அப்போ இந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் விஜயை நோக்கி நகராமல் தடுத்து டிஎம்கேயை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? விஜய் எப்போது வேண்டுமானாலும் பிஜேபி இருக்கிற கூட்டணிக்குள் போகக்கூடும் சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கு. இந்த சந்தேகத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி கொண்டே இருப்பதன் மூலம் விஜய பிஜேபி பி டீம்ங்கிற மாதிரியான ஒரு முத்திரை குத்தி அந்த முத்திரையை நிலைபெற செய்வது. நீங்க பிஜேபிங்கிற ஸ்டாம்பை வெற்றிகரமா விஜய் மேல சுமத்திட்டீங்கன்னா விஜயை நோக்கி வரக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை தடுத்து விடலாம். அதன் மூலமா டிஎம்கேயை பயன்பெற செய்து விடும். சோ டோட்டலா டிஎம்கேயை காப்பாத்துறதுக்காக இந்த காட்சி ஊடகங்கள் போடுகிற திட்டம், அதற்கான ஒரு தெளிவான ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு, இந்த சதுரங்கத்தை அவங்க இப்போ ஆரம்பிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சதுரங்க விளையாட்டு இப்படியே போயிட்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரமலான் நோன்பு திறப்பன்றைக்கு விஜய் தலையில குல்லா போட்ட நிலையில ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். நான் எந்த கூட்டணிக்கும் போகல, கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் மத சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா அவர் பேசி இருக்கிறார். இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சிக்கவே மாட்டோம். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். பட் இப்படியெல்லாம் பேசினாலும் கூட திரும்ப திரும்ப அந்த காட்சி ஊடகங்கள் விஜய் மேல ஒரு சந்தேகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். காரணம், அந்த காட்சி ஊடகங்களை யார் இயக்குகிறாங்கிறது எல்லோருக்கும் தெரியும். சோ அவங்க டிஎம்கே பலன் பெற செய்வதற்காக, டிஎம்கே சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் விஜயை நோக்கி நகர்ந்து விடக் கூடாது என்பதற்காக தமிழக காட்சி ஊடகங்கள் திட்டமிட்டு இது போன்ற பரப்புரைகளில் ஈடுபடுகின்றன. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.